சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். என்ன சொல்கிறீங்க, இதாவது எதிர்பார்க்காத ஒன்று. அண்டு இவ்வளோ பெரிய நேஷ்னல் அவார்ட் அதெல்லாம் நினைக்கும் போதே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒரு அவார்டு இருக்குன்றது மேபி இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரிய நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்டு இதை வந்து எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது வந்து பெரிய இதுவாக நினைக்கிறேன் நான். அதாவது என்ன சொல்கிறீங்க, லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும், அதாவது இது போதும்னு இருக்கும். எனக்கு இந்த அவார்டு வந்து அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அண்டு என்னென்னவோ எதிர்பார்த்தேன் நான். பட் இந்த அவார்டு வந்தது எனக்கு என்ன சொல்கிறீங்க, ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது இப்போ இதுக்கு, இந்த அவார்டு வாங்கினதால். இந்த பொறுப்பு யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வர ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கேட்ரிங்கில், அவங்களுக்கும் ஹோட்டலில் இருக்க ஷெஃப்ஸுக்கும் வந்து டெடிகேட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களாம் தான் இந்த லைனில் பற்றி நிறைய பேர் வந்து குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த லைனுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இலக்காரமாக தான் பேசினாங்க தவிர ஒரு ஆறுதலாக பேசுனதே இல்லை. இப்போ இந்த அவார்டு மூலிமா இது மேலே கண்டிப்பாக வந்து ஷெஃப் கம்யூனிட்டிக்கே ஒரு பெரிய பேர் கிடச்சிருக்கு. அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆக்சுவலாக. இப்போ வந்து நிறைய நீங்கள் வந்து விருது வாங்கியிருக்கீங்க. இருந்தாலும் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஒன்றிய அரசு உங்களுக்கு அங்கீகாரம் பண்ணி வந்து இந்திய அளவில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிறைய அவார்டு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது இவ்வளோ நாள் நான் வாங்குறது இன்க்ளூடிங் கின்னஸ் ரெக்கார்ட் சொல்கிறேன். அந்த கிட்டத்தட்ட நீங்கள் வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 150 அவார்டு இருக்கும். இதெல்லாம் விட கவர்மெண்ட்டால், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அவார்டுன்றது பெரிய பெருமையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்குமோ நான் ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு அவார்டு வாங்கணும் எப்பயாவது, நம்ம கஷ்டப்படணும், அதுக்கு தான் கஷ்டப்படணும்னு கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டப்பட்டு இந்த ஒரு பெருமையான அவார்டுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த அவார்டுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்ல போகிறேன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் என்னை இன்டர்வியூ எடுத்தாங்க, அதாவது என்னை தேர்ச்சி பட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி மாநில அரசுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி ஊடகங்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா 2 பேருக்குமே வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். இப்போ எஸ்பெஷலி நவ் சன் டிவிக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இது மாதிரி ஏது சொல்லனா, அது டிவியில் காமிக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பாங்க, ஷெஃப்ஸும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இது அவங்களுக்கும் இந்த மாதிரி வர வாய்ப்பு, இந்த மாதிரி அவார்டு வாங்குறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு வந்து மெயின். அது இந்த அதாவது ஷெஃப் பொட்டர்னிட்டிக்கே இந்த அவார்டு நான் டெடிகேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அவார்டு வந்து சாதாரணமாக நான் வாங்கியிருக்க முடியாது. என்னோடய ஒய்ஃபு, டாட்டர்ஸ் அண்ட் சன்-இன்-லா அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் as well as ஃப்ரெண்ட்ஸ், வெல் விஷஸ் எல்லாருக்குமே வந்து டெடிகேட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்காது. மெயினாக ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து பெரிய விஷயமா இப்போ நான் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி அவார்டு வந்து எவ்வளோ வாங்கியிருந்தாலும், ஒரு பத்மஸ்ரீ அவார்டு வந்து எவ்வளோ பெரிய கௌரவமான ஒரு அவார்டு, அது வாங்கினதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரியலி ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் திஸ். சார், பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தேசிய விருதுகள் அப்படின்னாவே வந்து ஈஸியாக வாங்கலாம். அப்படின்னா பார்த்தா விளையாட்டுத்துறையில் இருக்கலாம், இல்லை வந்து சினிமா துறைன்னு ஈஸியாக வந்துடும். நிறைய பேர் அதை தான் விரும்பினாங்க. விருதுகள்லாம் இவங்க தான் கொடுப்பாங்கன்ற ஒரு பிம்பமும் இருந்துச்சு. எனக்கு இருந்துச்சு. சமையல் கலையில் இந்த மாதிரி ஒரு துறையில் ரொம்ப ரேராக தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கு என்ன இதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எப்படி இருக்குது? வெரி குட். ஆக்சுவலாக நான் சொன்னது தான், இந்த லைனை வந்து யாருமே ரெகக்னைஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இந்த லைனில் 3 பேர், அத்துல் கோச்சின்னு ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் சஞ்சீவ் கபூர் 2017 வந்து கல்நரிக்கை வாங்கினார். இப்போ எனக்கு கல்நரி கொடுத்துருக்காங்க. ஒன்று ரெகக்னைஸ் பண்ணாத ஒரு டிபார்ட்மெண்ட்டு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலிமா இவ்வளோ பெரிய அவார்டு கொடுத்துருக்காங்க. ரெகக்னைஸ் பண்ணி, அதாவது நம்மளுடைய என்ன சொல்கிறீங்க, சமையல் தொழிலை ரெகக்னைஸ் பண்ணி கொடுத்தது வந்து பெரிய விஷயம். ஆக்சுவலாக அதுக்கு நான் நன்றி, எப்போவுமே நன்றி கடமை பட்டுகிட்டே இருப்பேன், உங்களுக்கு நன்றி கடன் பட்டுகிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பெருமையான, அதாவது எங்கள் ஷெஃப் கம்யூனிட்டியை பெருமையாக எடுத்து வந்ததுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் தேங்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் அதில் நான் சொல்ல விரும்புகிறது. ஆக்சுவலாக இதே மாதிரி மாநில அரசும் இது மாதிரி கலைமாமணி, நாங்கள்லாம் வந்து கலைஞர்கள் தான், சமையல் கலைஞர்கள் தான் சொல்கிறோம். அது மாதிரி ஒரு அவார்டு எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எங்கள் கம்யூனிட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இருக்கிற இந்த இளம் தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி வந்து இந்த உழைப்பை நம்பி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கின்ற மாதிரி என்ன நீங்கள் வந்து விருது வாங்கியிருக்கீங்க, இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நான் சொல்ல விரும்புகிறது வந்து, இந்த ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு பத்மஸ்ரீ அவார்டு, இந்த அவார்டு வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது என்ன, எப்படி இந்த அவார்டு எனக்கும் கிடச்சின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 40 வருஷம் ஹார்ட் ஒர்க்கு. அதாவது எப்படி என்ன, சமைச்சு சாப்பாடு போட்டு சத்த உணவு திட்டம் பண்ணி, அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி, புக்கு எழுதி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணி, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு
இந்த அளவுக்கு வந்ததுக்கு நீங்கள் நான் என்னுடைய சஜஷன் அட்வைஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஹார்ட், லேர்ன் த ட்ரேட், பி சின்சியர், ஹானஸ்ட் அண்ட் டெடிகேஷன். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனிபடி கேன் கெட் திஸ் அவார்ட். அது ஒன்லி திங் இஸ் உங்கள் முயற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக அதுக்கு நீங்கள் பாடுபடணும்.